வணக்கம். புது கவிதையில் ராமாயணம், லக்ஷ்மியின் கம்ப ராமாயணம். எழுதி வாசிப்பவர் உங்கள் லக்ஷ்மி ரவி. தொடர்கிறது லக்ஷ்மியின் கம்ப ராமாயணம். அன்புள்ளம் கொண்ட நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நான் இங்கே நலமாயிருக்கேன். லக்ஷ்மியின் கம்பராமாயண புதுக்கவிதை தொடரில் நாம் 4 காண்டங்களை பார்த்துட்டோம். எளிமையான தமிழில் நான் சொன்ன ராமாயண கதையில் உங்களுக்கு பிடிச்ச பகுதிகளையோ ரசித்த கவிதை வரிகளையோ அல்லது ஏதாவது சந்தேகமோ குறைகளோ இருந்தால் என்னோட பகிர்ந்துக்கலாமே. உங்களோட மேலான விமர்சனங்கள் தான் என்னை மேம்படுத்த உதவும்னு நான் நம்புகிறேன். இன்னைக்கு 29வது பதிவில் இருக்கும். இந்த 29வது பதிவு ராமநாம பாடல். பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், கிட்கிந்தா காண்டம், இந்த 4 காண்டங்களோட சுருக்கம்தான் மண்ணில் பிறந்த திருமால் ராம் அப்படின்னு தொடங்குற பாடல். பாடலை எழுதியிருக்கிறது நான் தான், லக்ஷ்மி ரவி. வர்ஷினி ராமமூர்த்தி தான் பாடியிருக்காங்க. சுத்த பிரம்ம பராத்பர ராம்னு தொடங்குற சமஸ்கிருத பாடலை தான் இந்த பாடலோட மூலமாக வச்சு நான் இந்த பாட்டை எழுதியிருக்கேன். ஆனால் மொழிபெயர்ப்பு பாடல் இல்லைங்க, என்னோட சொந்த வார்த்தைகள், சொந்த வரிகள். மூலப்பாடலோட இசைக்குழுவினர் எல்லாருக்கும் நாம் நன்றியை தெரிவிச்சுக்கலாம். ஒவ்வொரு அடியும் ராம் ராம்னு முடிகிற ராமநாம பாடலை பாடுறதுக்கு வர்ஷினி ராமமூர்த்தியை அழைக்கலாமா? மண்ணில் தோன்றிய திருமால் ராம், தேவர்கள் காத்திட உதித்தவன் ராம். மண்ணில் தோன்றிய திருமால் ராம், தேவர்கள் காத்திட உதித்தவன் ராம். அசுரரை வதைத்திட புறப்பட்ட ராம், தசரதன் புதல்வனாய் பிறந்தவன் ராம். ஆதிசேடன் தம்பி இலக்குவராம், பரதரும் சத்ருக்னரும் சங்கு சக்கரராம். வசிட்டரிடம் படம் பயின்றனராம், விஸ்வாமித்ரர் வனம் அழைத்தனராம். கோர தாடகை அழித்தனராம், மாரீசனை கடல் தள்ளினராம். கௌசிகன் வேள்வியை காத்தனராம், கல்லினை பெண்ணென மாற்றியராம். அகலிகை சாபத்தை போக்கியராம், உரு பெற்ற அகலிகை வாழ்த்தினராம். கௌதம முனியிடம் சேர்ப்பித்தராம், மிதிலா நகருக்குள் நுழைந்தனராம். அநேக மக்களும் பிரமித்தனராம், அண்ணலும் அவளும் நோக்கினராம். ஒரு தலை காதலில் விழுந்தனராம், சிவதனுசுவைத்தான் வளைத்த பின்றாம். சீதாராமனாயானவன் ராம், பரசுராமன் கர்வம் தணித்தவன் ராம். ராம ராம வெற்றி நாயகன் ராம், ராம ராம வெற்றி சீதாராம். ராம ராம வெற்றி நாயகன் ராம், ராம ராம வெற்றி சீதாராம். ராமனுக்கு முடி சூட்ட விழைந்தனராம், கூனியின் சதியினில் விழுந்தனராம். ராமனுக்கு முடி சூட்ட விழைந்தனராம், கூனியின் சதியினில் விழுந்தனராம். கைகேயி மனநிலை மாறிற்றாம், பரதனுக்கு நாட்டை கோரிற்றாம். வனத்திடை ராமனை அனுப்பிற்றாம், இலக்குவன் சீதையும் தொடர்ந்தனராம். குகனை தன் தம்பியாய் ஏற்ற பின்றாம், சித்திரகூடத்திலே இருந்தனராம். தசரதன் அதிர்ச்சியில் இறந்தனராம், அயோத்தியின் மக்களும் வருந்தினராம். சத்துருக்கன் பித்ருக்கடன் புரிந்தனராம், பரதனு பாதுகை சுமந்தனராம். ராம ராம வெற்றி நாயகன் ராம், ராம ராம வெற்றி சீதாராம். ராம ராம வெற்றி நாயகன் ராம், ராம ராம வெற்றி சீதாராம். தண்டகாரண்யத்தினை அடைந்தனராம், கெட்ட
விராதனை வதைத்தனராம் தண்டகாரண்யத்தினை அடைந்தனராம். கெட்ட விராதனை வதைத்தனராம் சரபங்கரை மோட்சம் அடைவித்தராம். அகத்திய நருளினை பெற்றவன்றாம் திருமால் வில்லினை ஏற்ற பின்றாம். பஞ்சவடீதனை அடைந்தனராம் சூர்பனகை சூழ்ச்சி தொடங்கிற்றாம். இலக்குவன் அவள் முக்கை அறிந்தனராம் சீதா வேண்டமான் தொடர்ந்தவன்றாம். மாரீச்சனின் வதம் நடத்தினான். சீதையை கடத்துதல் நிகழ்ந்திற்றாம். சடாயுராவணனை தாக்கிற்றாம். கவந்தனால் சவரியை அணுகினராம். சுக்ரீவன் இருப்பிடம் அறிந்தனராம். ராம ராம வெற்றி நாயகன் ராம். ராம ராம வெற்றி சீதாராம். ராம ராம வெற்றி நாயகன் ராம். ராம ராம வெற்றி சீதாராம். அனுமனை மலையடி சந்தித்தனராம். அவர் சுக்ரீவனின் ஏவலராம். அனுமனை மலையடி சந்தித்தனராம். அவர் சுக்ரீவனின் ஏவலராம். கர்வியம் வாலியை கொன்ற பின்றாம். வானர தோழமை கொண்டவன்றாம். அன்பு தம்பி இலக்குவன் பெற்றவன்றாம். ராம ராம வெற்றி நாயகன் ராம். ராம ராம வெற்றி சீதாராம். ராம ராம வெற்றி நாயகன் ராம். ராம ராம வெற்றி சீதாராம். சிறப்பா பாடின வர்ஷினி, நன்றிம்மா. இத்துடன் பகுதி 29 முடிவடைகிறது. காத்திருங்கள், பகுதி 30 தொடர்ந்து வரும்.